ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாசமையல். இன்றைக்கி நம்ம சத்யாசமையலில் ரொம்ப டேஸ்டான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதுனுடைய பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் 1 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து கிரேவி சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கிலோ அளவுக்கு நண்டு சேர்த்துக்கிறேன். நண்டு போட்டதுக்கப்புறமா இந்த மசாலா நண்டில் நல்லா ஒட்டி பிடிக்கிறக்காக நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே மூடி போட்டுருங்க. மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் 1/4 கப் அளவுக்கு, 5-6 போல் முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாமே தண்ணி விட்டு அரைச்சி 10 நிமிஷம் போல் வெந்த நண்டில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறனால கொஞ்சமாக கெட்டிப்படும். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தேங்காயோடைய பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கமன்னு வாசனையாக சூப்பராக நம்மளுடைய நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாட்டுக்கு அப்படியே நண்டு குழம்பா ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வத்த விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் அப்படியே வெறும் நண்டை பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அட்டகாசமான நண்டு கிரேவி நமக்கு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.